ஒரு ரோட்ல ஒரு மாடு படுத்திருக்கு. யார் யாரோ அதை போய் எழுப்புறாங்க. கடைசியில நீங்க தான் புல்ல பறிச்சுட்டு போய் மாடு பத்தி கொண்டு போனீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. படிக்கிற வேலையை விட்டுட்டு நீங்க எல்லாம் புல்லு பறிச்சு மாடு மேய்க்கிறீங்கன்னு சொல்லி உங்ககிட்டயே கைதட்டு வாங்கியிருக்கிறாங்க. அவங்க அதுக்கு நாயகன்றாங்க. இவங்க இதுதான் திறமை. ஒரு பிள்ளைய பார்த்து நீ மாடு மேய்க்க போன ஆசிரியர் சொன்னால் நீங்கள் எதிர்த்து போய் என் மனதை இவர் காயப்படுத்தினார்னு வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்றீங்க. ஒரு பேச்சாளர் வந்து நீங்க மாடு மேய்க்கிறீங்கன்னு சொன்னா கூட்டத்துல கை தட்டுறீங்க. இதுதான் ஒரு பேச்சாளருக்கு திறமை. மாடு மேய்க்கிறதுக்கு புல்லு பிடிக்கிறதுக்கு இந்த வேலூர்ல இந்த பயலுக்கு தான் கிடைச்சாங்களா? மொபைல பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில என்ன வேலை கிடைக்கும்ன்றத அவங்க சொல்லாம சொல்லியிருக்காங்க பாருங்க. அதுதான் சிறப்பு. அது ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. பேஸ்புக்ல கவிதை வருது, அது வருது, இது வருது எல்லாம் சொன்னாங்க. இடையில ஒரு செய்தி அவங்க சொன்னாங்க. எங்க அணியில இருக்கிறவங்க வச்சிருக்கிற காஸ்ட்லி மொபைல் எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த மொபைல்ல வந்து ஆன் மை வே எது என்னையா சொல்றீங்க? சரியா கேட்கல. சரி, தயா சொல்றது ஒருவர் எழுந்து சொல்லி இருந்தாலே சொன்னீங்கன்னா எனக்கு கேட்கலாம். யாராவது எந்திரிச்சு கத்துனா ஒருத்தர் சொல்லுங்க என்ன சொன்னீங்க, எனக்கு கேட்கல. சரி சரி, ஓகே. அதுல அடுத்தது என்ன சொன்னாங்கன்னா ஆன் மை வே டார்லிங் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துட்டு போறாங்களாம். அதை இவங்க சொன்னாங்க. அவங்க மொபைல்ல என்ன இருக்குன்னு. இது என்ன ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஒண்ணு, அடுத்தவன் என்ன மொபைல் வச்சிருந்தாலும் ஆசைப்படணும்ன்ற கெட்ட எண்ணம் ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது, அடுத்தவன் அவன் ஒய்ஃபுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கறான்றதை எட்டி பார்க்கிற அசிங்கமும் இருக்கு. இது ரெண்டையும் செய்ய தூண்டுவது இந்த பேஸ்புக், வாட்ஸ்அப். இதுக்கு பெருமை பேசுறதுக்கு ஒரு அம்மா, அவங்களுக்கு இப்ப டீ வேலை. ரொம்ப நல்ல பேச்சுங்க, அதை நான் இல்லைன்னு சொல்லல. இவ்வளவு சிறப்பா கவிதாவால தான் பேச முடியும். எங்க அப்பா அம்மா யாராவது ஐ லவ் யூ டியர்னு சொல்லியிருக்காங்களா? ஐ லவ் யூ அப்படின்னு எங்க அப்பா எங்க அம்மாவை பார்த்து சொல்லியிருக்காரு? சொன்னதே இல்லை. நானும் யோசிச்சு பாக்குறேன், சொல்லல. இது எதுவுமே சொல்லாம அவங்க 60 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தார்கள். ஆனா இப்ப ஓயாம ஐ லவ் யூன்னு சொல்றவங்க 6 மாசத்துல டைவர்ஸ் வாங்குறாங்களே. அது என்னன்னு தெரியல. அது எல்லாத்துக்கும் நீங்க விசாரிக்கணும். அப்புறம் கவிதா மேடத்துக்கு தான் விசாரிக்கணும். அவங்க தான் இதுல எக்ஸ்பர்ட். அதுல என்னன்னா கொஞ்சம் அமைதி. போகிற போக்குல கவிதா என்ன ஆயிட்டாங்கன்னா சன்பீம்ல +2 படிக்கிற மாதிரி ஆயிட்டாங்க. எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேண்டாம். நாங்க எப்ப எங்களை பார்த்து படி படின்னு சொல்றீங்களே, நாங்க எப்பதான் ரிலாக்ஸ் பண்றது? ஏதோ இவங்க இங்க +2 படிச்சு நொந்து போன மாதிரியும், அவங்க பையன் 9th படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து சொன்னான்னா அந்நேரம் அவங்கிட்ட போகும்போது ஒழுங்கா படிடா, டேய் படிடா. அவன் எப்பமா எனக்கு ரிலாக்ஸேஷன்? அது உனக்கு கிடையாது, சன்பீம் பள்ளிக்கூடத்துக்கு மட்டும்தான். புள்ள விளக்கும் போது மட்டும் ஒரு பேச்சு, சன்பீமுக்கு வந்தா வேற பேச்சு. குடும்ப சரவணா இது. வச்சு செஞ்சிருவேன்றது ஹோம் ஒர்க்கை வந்து வீட்டுல வச்சு செய்யறதான். ஹோம் ஒர்க்க ஸ்கூல்ல வச்சு செய்யறதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கூல்ல வகுப்பு நடத்தும் போது டீச்சரை கவனிக்காம
பாடத்தை கேட்காம சைடுல உட்கார்ந்து எழுதுறது. அங்க அவங்க பார்க்க போது எஸ் மேம் எஸ் மேம் எஸ் மேம். எத்தனை பேரையா கிளம்பிருக்கீங்க இப்படி? அத இது எல்லாத்தையும் கூட விட்டுலாம். ஏதோ உங்களை பத்தி சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. சிந்து வெள்ளி பதக்கம் வாங்கினாங்க பாருங்க. கொடுமையா கொடுமையா. அவங்க கிட்ட மொபைல் கோபிச்சந்து கொடுக்காதேன்ட்டாரு. அது கொடுத்திருந்தா அவங்க தங்க பதக்கம் வாங்கியிருப்பாங்களாம். இந்த ஒரு கண்டுபிடிப்புக்கு இவங்களுக்கு தங்க பதக்கம் கொடுக்கலாம். ஏன்னா இவங்க மொபைல் போனை பார்த்து 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 பேட்மிண்டன்றது மொபைல்ல விளையாடுற கேம்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பேட்மிண்டன்றது கோர்ட்ல விளையாடுற கேம். பேட்மிண்டன் கோர்ட்ல விளையாடணும், அங்க பிராக்டிஸ் பண்ணணும். 4 மணிக்கு எழுந்திருந்தால் சிந்து, மறந்துடாதீங்க. 4 மணிக்கு எழுந்திருந்தால் சிந்து, கோபிச்சந்த் 3:30 மணிக்கு அங்க போய் உட்கார்ந்து இருப்பான். அப்படிப்பட்ட கோச் இருந்ததால் அவள் வெள்ளி பதக்கம் வாங்கினாள். ஒரு மொபைல் இருந்ததால் அல்ல. தயவு செய்து தப்பா பேசாதீங்க. எவ்ரி டே he was ahead of her. சிவாஜி கணேசன் சினிமா ஷூட்டிங் போன மாதிரி சிந்து போகும் முன்னால் கோபிச்சந்த் இருந்தார். அதுதான் உண்மை. கோர்ட்ல போய் விளையாடணும். மொபைல பார்த்து விளையாடுறது அது கண்ணு தெரியாம போயிடும். என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சின்ன பிள்ளைங்கன்னா என்ன வேணாலும் சொல்லி ஏமாத்திருதா? நல்ல பிள்ளைங்கம்மா. ஜல்லிக்கட்டுக்காக மெரினாவில் கூட்டம் சேர்த்தது வாட்ஸ்அப், பேஸ்புக் உண்மை இல்லைன்னு சொல்லல. கடைசியில் அடி வாங்கும் போது மெரினாவில் வாங்கிய அடி நல்லா யோசிங்க. நண்பர்களை கூட்ட முடிந்தது, கலைக்க முடியவில்லை. அடி வாங்கி ஒவ்வொருவனும் அந்த தெருவில் ஓடும் போது அவன் பெத்த தகப்பனும் தாயும் கண்ணீர் வடித்தார்கள். பேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறந்துடாதீங்க. தெருவில் போய் அடி வாங்கினால் உன்னை பாதுகாப்பது, ஜாமீன் எடுப்பது பெற்ற தாயும் தந்தையும். சும்மா என்னத்தையாவது பேஸ்புக்ல கூட்டம் கூட்டினா, வாட்ஸ்அப்ல கூட்டம் கூட்டினா, ஜல்லிக்கட்டுக்கு டப்ஸ் மாஸ்டர்ல பேசிட்டா பெரிய சினிமாவுக்கு போனால இதுல பேசி சினிமாவுக்கு போன மாதிரி இருக்கிறார்கள். இதெல்லாம் சொல்லி நிறைய பேசி இருக்கிறாங்க. அதாவது பரவாயில்ல. அந்த முன்னாடி ஒரு ஆள் இருக்காரு, அருள் பிரகாஷ். அருள் பிரகாஷ் நான் ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்ஐசி பில்டிங் தள்ளுனவங்களே இவர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறார். எவனோ 2 கிறுக்கு போய் சென்னைக்கு வந்து எல்ஐசி பில்டிங்க தள்ளி இருக்கா. அதுவும் பேண்ட் சட்டை கழட்டி வச்சுட்டு அவனை போய் ஒரு ஆள் வேலை இல்லாம பார்த்துட்டு வந்து பூமி நகருதுன்னு ஆகலாம். இது தப்பு இல்ல. அது அவருக்கு வேற வேலை இல்ல, அதை போய் பாக்குறாரு. அது போயிட்டு போகுது. அதுக்கு பிறகு முடிக்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் எல்லாரும் அப்டேட்டட், அந்த அணி அவுடேட்டட். எது எல்ஐசி பில்டிங் தள்ளுறவன்லாம் அப்டேட்டடா, நாங்கெல்லாம் அவுடேட்டட். ஏப்பா எங்க இருந்து இருக்கீங்க? உள்ளங்கைக்குள் உலகம் இருக்கிறது அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னார். ஒரு வகையில் பார்த்தால் இந்த தலைமுறையை பார்க்கும் போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் பயமாக இருக்கிறது. உள்ளங்கை தான் உலகம் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகம் என்பது அதை விட பெரியது. அது உலகத்துக்கு போன பிறகுதான் தெரியும். இந்த மொபைல்ல அவர் ஒன்று சொன்னார், அப்பா அம்மா சொல்லாததை, ஆசிரியர் சொல்லாததை, கேட்ட உடனே கொடுக்காததை எல்லாம் மொபைல் வலைத்தளங்கள் கொடுக்கும். நீங்க உடனே பெருசா கைதட்டினீங்க. நல்லா யோசிக்கங்க தம்பி தங்கைகளை. அப்பா அம்மாவுக்கும் ஆசிரியருக்கும் ஒருவேளை நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டால் சலிப்பு வரும். நான் அதை இல்லை என்று மறுக்க மாட்டேன். ஆனால் அப்பா அம்மாவும் ஆசிரியரும் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டார்கள். உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் கொடுப்பார்கள்.
நீங்கள் கெட்டு போவதற்கான வழியை ஒரு நாளும் உன் பெற்றோர் தரவே மாட்டார்கள், ஆசிரியர் தரவே மாட்டார்கள். ஆனால் கூகுள்ல எதை கேட்டாலும் தரும். எப்படி எல்லாம் தற்கொலை செய்து கொள்வது என்று வழி கேட்டாலும் தரும். இதுக்கு பேரு இது அப்பா அம்மாவோட பெருசா தம்பி? அவரு நான் சட்ட சிறுசாயிருச்சுன்னு நான் குறை சொல்லிக்குவேன்றாரு. ஏற்கனவே அது சிறுசா தயா இருக்கு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. நேரம் இல்லைனாலும் படப்படம் சொல்லிடுறேன். இன்றைக்கு இருக்கிற நெருக்கடிகளை பத்தி ஒரு ஆய்வு. ஸ்மார்ட் போன் வைத்திருக்கிறவர்கள் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு அதை எத்தனை முறை தொடுகிறார்கள், தடவுகிறார்கள் உலக அளவில் ஒரு ஆய்வு. அமெரிக்காவில் சொல்லியிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு 2000 முறை ஆவரேஜா 2000 times they are touching that smartphone. இப்படி தடவி தடவி பார்க்க 2000 முறை. இது எல்லாத்தையும் விட எனக்கு வருத்தம், இப்போ இவங்க பேசினதுல மாணவரின் கல்வி முன்னேற்றத்திற்கு அது எப்படி உதவுச்சு அப்படின்னு கவிதா மேடமும் சொல்லல. உங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, கவனச்சிதறல் இல்லாமல் ஒரு விஷயத்தை எவ்வளவு நேரம் நீங்கள் கூர்ந்து கவனிக்க முடியும், இதில் தான் உங்கள் கல்வி இருக்கிறது. மறந்துடாதீங்க. ரிட்டன்ஷன் பீரியட்னு அதை சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஒரு காலத்தில் எங்கள் தலைமுறை காலத்தில், எங்களுக்கு முன்னாடி ஐயா மாதிரி இருக்கிறவங்க காலத்தில் இந்த ரிட்டன்ஷன் டைம் 45 நிமிடம் இருந்ததாம். ஒரு விஷயத்தை அப்படியே கூர்ந்து கவனிக்கிறது, வேற எங்கேயும் மனசு போகாம பாத்துக்கிறது. அதனாலதான் ஒரு பீரியட 45 நிமிஷமா வச்சாங்க. 45 minutes ஃபார் அ பீரியட். அது முடிஞ்ச உடனே தமிழ் மாறும், கணக்கு மாறும், அறிவியல் மாறும். ஆனால் இன்றைக்கு வலைத்தளங்கள் வாட்ஸ்அப்ல வந்த பிறகு, கையில மொபைல் வந்த பிறகு, இன்றைக்கு ரிட்டன்ஷன் டைம் எவ்வளவு தெரியுமா? 7 செகண்ட். வெறும் 7 செகண்ட். இதான் பகீர்ன்ற ஒரு உண்மை. இந்த தலைமுறையில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து நான் சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா? ஒரே ஒரு செய்தின்னு சொல்லி நிறைவு செய்து, நிறைய பெற்றோர் வந்திருக்கிறீங்க. எனக்கு தெரிய ஒரு பள்ளியின் அழைப்பை மதித்து அதிக அளவில் பெற்றோர் வந்ததை இந்த பள்ளியில் பார்க்கிறேன். இதுவே இந்த பள்ளிக்கு நீங்கள் தருகிற மரியாதை. வந்திருக்கிற இவ்வளவு பெற்றோர், ஒரு பகுதி முழுக்க பெற்றோர், நிறைய பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தைரியமாக இத்தனை வசதிகளோடு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், வலைத்தளம் இது எல்லாத்தையும் இந்த நெட் கனெக்டிவிட்டியோடு இந்த மாணவ பருவத்தில் தருவீர்களா? நேர்மையா சொல்லணும். ஒருவேளை நீங்கள் அப்படி தந்தாலும் பள்ளி வளாகத்தில் அதை பயன்படுத்தக்கூடாது என்று இந்த பள்ளி நுழைஞ்ச உடனே ஒரு போர்டு இருக்கிறது. ஆபீஸ் ரூம் வாசல்ல இருக்கா இல்லையா? இந்த பள்ளியில் செல்போன் பயன்படுத்தக்கூடாது, யார் கையிலாவது இருந்தால் அதை பறித்துக் கொள்வோம், எந்த காரணம் கொண்டு திருப்பி தர மாட்டோம். மாணவரின் கல்வி முன்னேற்றத்திற்கு பெரிதும் ஒருவேளை இது உதவி செய்தால் அந்த செல்போனை பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு பள்ளி சொல்லுமா? இந்த கேள்விகளுக்கான பதிலில் தான் இந்த பட்டிமன்றத்திற்கான தீர்வு இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. அது என்னவோ தெரியல, இன்றைக்கு பட்டிமன்றத்துல ராஜா சாருக்கு ரொம்ப கோவம், பயங்கரமா கோவம். கவிதா என்ன சொன்னாங்க? ஒரு தெருல பசுமாடு உட்கார்ந்துருக்கு, படுத்து கிடக்கு. ஏகப்பட்ட பேரு பசுமாட்டை கலப்ப முயற்சி பண்ணாங்க, எல்லாரும் தோத்து பண்ணாங்க. இந்த பள்ளியில படிக்கிற ஒரு மாணவன், ஒரு புத்திசாலி, ஒரு 2 புல்ல பிடிச்சு அந்த பசு முன்னாடி காமிச்சா அது நகர்ந்துரும்னு அவனுக்கு தெரிஞ்ச அளவு அவன் புத்திசாலி. இவ்வளவுதானே கவிதா சொன்னது. அந்த பையன் பெர்மனண்டா மாடு மேய்க்க போறான்னு அவங்க சொன்னாங்க. அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகாம மாட்டை எழுதுகிட்டே தெரிஞ்சிருக்கான். அந்த ஒரு நிமிஷம் அது ஓரமா போன உடனே புல்ல தூக்கி போட்டுட்டு அவன் பிசிக்ஸ் கிளாஸ்ல வந்து உட்கார்ந்து இருக்கான். அவன் சார் ஒண்ணுமே இல்ல சார், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க கூடாது. நீங்க எங்களுக்கு பின்னாடி இருக்கிற பேனரை பாருங்க,
வலைத்தளங்களால் மாணவர்களுக்கு நன்மைன்னு சொல்ல வந்திருக்கிற நான் சிரிச்சிட்டு இருக்கேன். எங்களுக்கு சார்பா தீர்ப்பு சொல்ல போற ஐயா சிரிச்சிட்டு இருக்காரு. அது ஏன் சார் ஒரு பார்ட்டி மட்டும் உம்முன்னு இருக்கு? சார் டெக்னாலஜியோட நீங்க கை குலுக்கலன்னா இந்த உலகத்துல இனிமே சிரிக்கவே முடியாது. அதத்தான் சிம்பாலிக்கா இந்த போர்டு உங்களுக்கு சொல்லுது. சார் சேஷாத்ரி சென்னையில இருந்து பட்டிமன்றத்துக்கு வர்றாரு. பஸ்லயோ எதிரியோ வந்திருக்காரு. கவிதா மதுரையில இருந்து இந்த பட்டிமன்றத்துக்கு வேலூருக்கு வந்திருக்காங்க. சேஷாத்ரியோட அவர் அங்க உட்கார்ந்துருக்காரு, கவிதா இங்க உட்கார்ந்துருக்காங்க. சேஷாத்ரியோட போன்ல அவர் மனைவிக்கு அவர் என்ன அனுப்பிச்சாருன்னு கவிதாவால எட்டி பார்க்க முடியுமா? ஒரு ஊகத்துக்கு சொன்னா உடும்பு மாதிரி அதை புடிச்சுக்கிட்டோம். எப்படி நீங்கள் இன்னொருவருடைய செல்போன் சேஷாத்ரி வயசுல இருக்கிற ஒருத்தர் சமீபத்துல கல்யாணம் ஆனவர் இப்படித்தான் மெசேஜ் அனுப்புவார்னு ஒரு ஊகம். உங்களுக்கே அது பொறுக்க மாட்டேங்குது. அது அத கவிதா சொல்ல வந்தாக்க எங்களுக்கு நல்ல போன் இருப்பதை பார்த்து கவிதாவுக்கு பொறாமை. உங்களுக்காவது நல்ல போன் இருக்கிறதுக்காகத்தான் கவிதாவுக்கு பொறாமை. கவிதாவுக்கு டீ வந்தாலே உங்களுக்கு பொறாமை வருது. ரொம்ப நல்லவங்க யாருன்றத மாணவர்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த பட்டிமன்றத்துல தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அலசி ஆராயப்பட்டது. என்னன்னா வெச்சு செஞ்சிடுறதுன்னா என்ன என்கிற மகத்தான பிரச்சனை. ஓவராலாம் பில்டப் பண்ணாதீங்க. கிளாஸ்லயே உட்கார்ந்து ஹோம்வொர்க் எங்க பிள்ளைங்க பண்றாங்க சன்பீம் ஸ்கூல்ல. எப்படின்னா கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வீட்டுக்கு போய் ஹோம்வொர்க் பண்றதுக்கு கூட முடியாம அந்த பரபரப்புலயும் துடிதுடிப்புலயும் ஹோம்வொர்க்க உடனே பண்ணிடணும்னு ஸ்கூல் முடிஞ்ச உடனே உட்கார்ந்து இங்கே வச்சு செய்யறது. அவ்வளவு நல்லது. இதுக்கு மேலேயும் ராஜா சாருக்கு வச்சு செய்யறதுன்னா என்னன்னு புரியலன்னா மாரி படத்தை பாருங்க, புரிஞ்சிடும் உங்களுக்கு. செல்போனை வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு கண்டு தெரியாம போயிடும். ராஜா சார் உங்களெல்லாம் எச்சரிக்கிறார். கண்ணாடி போட்டவங்கள வந்து சொல்லக்கூடாது. எங்களுக்கெல்லாம் சினிமால சான்ஸ் கிடைக்கல. நாங்க டப் ஸ்மாஷ்ல பேசுறோம். உங்களை மாதிரி எல்லாருக்குமா நயனதாராக்கும் ஸ்ரேயாவுக்கும் அப்பாவா நடிக்கிற வாய்ப்பு அது எப்படிங்க? டாப்ல இருக்கிற நடிகைகள் எல்லாருக்கும் அப்பாவா நடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டே இருக்கு. நண்பர்களே, இதெல்லாம் உங்களை ஏமாற்றுகிற வேலை. சேஷாத்ரி பேசுகிற போது சொல்லுகிறார், ரோபோவுக்கு உணர்ச்சி வந்தா என்ன ஆகும் தெரியுமா? நாளைக்கு முதலமைச்சராக ஆசைப்படும் இந்தியாவில் பல மாநிலங்களில் ஏற்கனவே இருக்கிற முதலமைச்சர்கள் ரோபோக்கள் போலத்தான் இருக்கிறார்கள். நீங்க புதுசா கவலைப்படாதீங்க. என்னவோ லைட் எல்லாம் அணைச்சு லேசா சதி பண்ற மாதிரியே இருக்கு எனக்கு. நான் ரொம்ப குறைவான செய்திகளைத்தான் சொல்ல போகிறேன். நேற்றைய பள்ளிக்கூடங்களில் நாங்கள் படித்தோம். நான் பிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் படிக்கிற போது எங்களுடைய வகுப்பறைகளில் ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்கள் தான், ஒரு குறையும் கிடையாது. உங்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு தவறாக சொல்லி தருவார்களான்னு ராஜா கேட்டாரு. முழுமையா நான் ஒத்துக்கிறேன். நல்ல ஆசிரியர்கள் பிளாக் போர்ட்ல கோவாலன்ட் பாண்ட்னா என்னன்னு எழுதி போடுவாங்க. கொப்புரான சத்தியமா என்னன்னு கடைசி மட்டும் எனக்கு புரியும்.
ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல எப்படி வருகிற ஒரு ஒளி பிம்பம் அந்த 7 நிறங்களாக பளிச்சுன்னு மின்னுவது என்பதை எங்கள் ஆசிரியை கஷ்டப்பட்டு போர்டுல வரைஞ்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு புரியல, ஆனாலும் நாங்கள் படித்தோம். எப்படி? மனப்பாடம் செய்து மனப்பாடம் செய்து மனப்பாடம் செய்து நாங்கள் படித்தோம். ஆனால் இன்றைக்கு உங்களில் யாருக்காவது வகுப்பு நடத்துகிற போது கோவலன் பாண்ட் என்பதை எப்படி பார்ப்பது புரியலன்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்கு, அங்கே இருக்கிற திரையில் உங்களால் அதை பார்க்க முடியும். நேற்றைய கல்வி முழுக்க முழுக்க மனப்பாட கல்வி. என்னால எதையுமே விஷுவலைஸ் பண்ண முடியாது. எங்க ஆசிரியர் சொல்லுவதை அப்படியே நான் மனப்பாடம் செய்து அதை என்னுடைய தாளிலே வாந்தி எடுத்து தான் நான் என் மதிப்பெண்களை வாங்கினேன். இன்றைய கல்வி அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்திருக்கிறது என்றால் அது நம்முடைய சாதனங்கள் நமக்கு தந்த வரம் என்று நான் சொல்லுகின்றேன். சோசியல் மீடியா நமக்கு தேவை இல்லையா? குரு ஞானம்பிகா பேசுற போது சொல்றாங்க, Facebookல ஒரு பெண்ணுக்கு நான் வீட்டுல தனியா இருக்கேன்னு அப்டேட் போட்டாலாம், உடனே 2 பேர் வந்தாங்களா, அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை அவர்கள் மோசமாக சீரழித்தார்கள். ஏமா, சென்னையில 7 வயசான ஹாசினின்ற ஒரு சின்ன பச்சை பிள்ளைய அந்த அபார்ட்மெண்ட்லயே இருக்கிற ஒருத்த நாய்க்குட்டியை காமிச்சு ஏமாத்தி கூட்டிக்கிட்டு போய் அந்த குழந்தை செத்து போச்சுமா. அது இன்னும் போன்ல வாங்கி கொடுக்கல அந்த குழந்தைக்கு. தீயவர்கள் சமூகத்தில் ராவணன் காலத்திலிருந்து துரியோதனன் துச்சாசனன் காலத்திலிருந்து இருந்து கொண்டுதான் இருந்தார்கள். அவங்க என்ன Facebook பக்கம்? நான் இன்னொரு சொல்லட்டுமா உங்களுக்கு? உங்களை மாதிரி +2ல நாங்க படிக்கிற போது இந்த +2 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்காங்களா? 12ஆம் வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸ். உங்க எல்லாருக்கும் ஒரு பயம் என்ன தெரியுமா? அடுத்த வருஷம் இதே நாள் இதே நேரம் உங்களுடைய மிக 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 நெருக்கமான நண்பன் அல்லது மிக மிக நெருக்கமான தோழி எங்க இருப்பா தெரியாது உங்களுக்கு. நடுவர் ஐயா அவர்களே, அனல் பறக்கும் பட்டிமன்றம் என்று இதுவரை நான் கேட்டேன். எதிர்கட்சி என்ன சதி செய்தாலும் நான் தொடர்ந்து பேசித்தான் முடிப்பேன் என்பதை உறுதியாக சொல்லுவேன். நான் ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். உங்களோட மிகப்பெரிய கவலை என்ன? அடுத்த வருஷம் அவன் எங்க இருப்பான்னு தெரியாது. உங்களுடைய ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் எங்க இருப்பான்னு தெரியாது. வேலூர்லயே இருக்க போறீங்களா, சென்னைக்கு போறீங்களா, பாம்பேவா, அமெரிக்காவா, சிங்கப்பூரா, எதுவுமே தெரியாது. நாங்க +2ல படிச்ச போது இந்த கவலை எங்களை வருத்தியது. ஆனால் கடைசி நாள் ஃபேர்வெலில் பிரிந்து போன எங்களுக்கு திரும்பவும் நாங்கள் கூடுவது என்பது நடக்கவே இல்லை. வாழ்க்கை எங்களை பிரித்து போட்டது, எங்கெங்கோ தூவி போட்டது. ஆனால் உங்களுக்கு அந்த பயம் இல்லை. ஏன் தெரியுமா? எப்போதும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லயோ Facebookலயோ கனெக்டடா தான் சமூக வலைத்தளங்கள் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் கொடை என்ன தெரியுமா? என்னுடைய நெருங்கிய நட்பை, என்னுடைய உறவை இழக்காமல் இருக்கிற வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கையை சமூக வலைத்தளம் எனக்கு கொடுத்திருக்கிறது. நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். 1981 யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய மனித சோகம் நடந்தது. 10 மணி நேரம் கொடுத்து அத்தனை பேரும் இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க. கையில கிடைச்சது தூக்கிட்டு பெண்டு பிள்ளைகளோடு ஒரு சின்ன பாலத்தின் வழியாக அங்கே இருந்த 10 லட்சம் மக்களும் அகதி போல வெளியேறினார்கள். நார்வேக்கு போனாங்க, ஸ்வீடனுக்கு போனாங்க, கனடாக்கு போனாங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க. எங்க சித்தப்பா எங்க இருக்காருன்னு தெரியல, எங்க மாமா உயிரோட இருக்காருன்னு எனக்கு புரியல, என் பக்கத்து வீட்டுல இருந்த என் ஃப்ரெண்டு என்னானே தெரியல. கவலைப்பட்டவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு Facebookin மூலமாக இணைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உறவுகள் திரும்பவும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இணையம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய தேசத்தினுடைய மிக மகத்தான புத்திசாலி ராமானுஜம் ரொம்ப கொஞ்ச காலம் தான் வாழ்ந்தார். கணித மேதை ராமானுஜம் வாழ்ந்த காலத்துல பாதிய தியரம்ஸ் அவர் எழுதினார். ஆனா
எவ்வளவு பரிதாபம் பாருங்களேன். அவர் எழுதின பாதி தியரம ஏற்கனவே சில பேர் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அந்த விவரம் கூட தெரியாமல் அதையே திரும்ப திரும்ப கண்டுபிடித்திருந்தார். அவருக்கு மாத்திரம் மத்த ஊர்ல மத்த நாட்டுல இதை ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சா அதை வச்சுக்கிட்டு அதுக்கு மேல மேல அவரால் போயிருக்க முடியும். ஆனா இன்றைக்கு என்னுடைய அன்பு கண்மணிகளை, உங்களுடைய முகங்களை நான் பார்க்கின்றேன். உங்களுக்குள் எத்தனை ராமானுஜம், எத்தனை அப்துல் கலாம், எத்தனை ஆராய்ச்சியாளர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் இணையம் இல்லாமல் உங்கள் ஆராய்ச்சியில் ஒரு அடி கூட உங்களால் இனிமேல் எடுத்து வைத்து விட முடியாது. ஏற்கனவே ஒருவன் கண்டுபிடித்ததை திரும்ப கண்டுபிடிக்கிற அந்த பரிதாபம் உங்களில் ஒருவருக்கும் நடக்காது என்றால் இணையம்தான் அதற்கு காரணம். எங்களுடைய நண்பர் ஒரு மருத்துவர், அனஸ்தட்டிஸ்ட். அவர் சொல்லுகிறார், மருத்துவர்களிலேயே அனஸ்தாலஜி எடுத்துக்கிறவங்க ரொம்ப கம்மி. அவங்க ஒரு குரூப்ல இருக்காங்க. மணிப்பூர்ல இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு எவ்வளவு மயக்க மருந்து கொடுக்க வேண்டும் என்பதை ஆஸ்திரேலியாவிலே இருக்கிற ஒரு நிபுணர் அவர்கள் இணைந்துள்ள வாட்ஸ்அப் குரூப் மூலமாக அவருக்கு அறிவுறுத்துகிறார் என்றால், அன்பு மாணவர்களை, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். நாங்கள் வாழ்ந்த உலகம் வேறு. நாளைக்கு நீங்கள் எதிர்காலம் என்கின்ற உலகுக்கு போகிற போது எங்களில் யாரும் உங்கள் கூட வர முடியாது. உங்கள் கூட வரப்போவது ரெண்டு விஷயங்கள். ஒன்று, உங்கள் பெற்றோரும் உங்கள் பள்ளியும் உங்களுக்கு கொடுத்த விழுமியங்கள் உங்கள் கூட வரும். அந்த எதிர்காலம் என்ற உலகத்தில் நீங்கள் நாளைக்கு வாழ வேண்டும் என்று சொன்னால் தொழில்நுட்பத்தோடு சண்டை போடாத தைரியம் உங்களுக்கு வேண்டும். அந்த 3 பேரும் பேசுவதை கேட்டு குழம்பி போய் தொழில்நுட்பத்தை நீங்கள் கைவிட்டால் எதிர்காலம் என்கிற உலகத்தில் நீங்கள் அனாதையாக தன்னந்தனியாக நிற்பீர்கள். இணையமும் இணையதளமும் சோசியல் மீடியாக்களும் அந்த உலகத்தில் உங்களை என்றென்றும் மகிழ்ச்சியோடு வாழ வைக்கும். நாளைய இந்தியாவின் ஒப்பற்ற விஞ்ஞானிகளை உருவாக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கும்.